வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான நுங்கை வச்சு தான் 2 ஜூஸு ஒரு மில்க் ஷேக்கு பண்ணி காட்ட போகிறேன். நுங்குனாலே உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நுங்கு வந்து நிறையவே சாப்பிட்லாம். நம்ம கிராமத்துலலாம் நிறைய கிடைக்கும். இப்போ சென்னையில் வந்து எல்லா இடத்துலையும் இளநீர் விற்கிற இடத்துலலாம் வந்து நமக்கு நுங்கு வந்து கிடைக்குது. அது இல்லாமல் நுங்கில் இருக்கிற ஜூஸ் எடுத்து இந்த வேக்குருக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது வேக்குரு வந்து வெடித்து ஒரே நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து பவுட்ரு அது இது யூஸ் பண்ணுறோம். அதை விட கூட நமக்கு இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். பனை மரத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா நுங்கு, அதுக்கப்புறம் பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் பனம்பழம், ஓலை, மட்டை இதெல்லாம் வச்சு அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு பனை மட்டையை வச்சு தான் கட்டுவாங்க. பனை ஓலையில் வீடு கட்டினாக்கா கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு நம்ம அந்த வீடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பனை ஓலையில் வீடு போட்டுட்டு அதுக்கு மேலே வகையில் போட்டு மூடினாங்கன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும் அந்த வீடு பார்க்குறதுக்கே. சில கிராமங்களில் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா வீடு வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. குளுகுளுன்னு வேற இருக்கும். வெயிலே சுத்தமாக தெரியாது. நம்ம அந்த ஓலையில் கட்டுற வீட்டில் தென்னை ஓலையை விட பனை ஓலையில் கட்டுற வீடு வந்து ரொம்ப நமக்கு குளுகுளுன்னு இருக்கும். இன்றைக்கி அந்த நுங்கை வச்சு தான் உங்களுக்கு ஒரு மில்க் ஷேக்கும் 2 ஜூஸும் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நுங்கில் நன்னாரி ஜூஸ் போட்டுக்கலாம். நான் நுங்கு வந்து அது தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன். இந்த நன்னாரி ஜூஸ் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முதல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு சுற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். சூப்பரான நுங்கு நன்னாரி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சர்பத் போட்டுக்கலாம். நுங்கு சர்பத்து நம்ம வந்து 1 டம்ளருக்கு 2 நுங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சர்பத் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன். இப்போ இதை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இதில் சப்ஜா விதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நுங்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நுங்கு கிட்டத்தட்ட நான் சேர்த்துருக்கேன். இதில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதில் நான் மில்க் மேட் சேர்க்குறேன். பாதி பால் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சப்ஜா விதை ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வாழைப்பழம் சேர்க்குறதாண்டா நீங்கள் வந்து மலைப்பழம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்கு, அப்படி இல்லைன்னா செவ்வாழை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா நமக்கு திக்காகவே கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் பரிமாறலாம். இதில் மேலே நீங்கள் ஐஸ் கியூப் போட தேவையில்லை. ஏன்னா ஐஸ் கியூப் போட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் பால். நம்ம இன்றைக்கி நுங்கை வச்சு சூப்பரான ஒரு மில்க் ஷேக்கும் 2 ஜூஸும் போட்டாச்சு. இந்த வெயிலுக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.